ஏய் கொஞ்சம் அமைதியா இருண்டி. இல்ல அத்தை, என்னமோ இருக்கு, என்கிட்ட தான் சொல்ல மாட்டீங்க. இருந்தா அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுமா? இப்ப எதுக்கு என்கிட்ட கோவப்படுறீங்க? இல்ல, நீ முந்தா நேத்து வந்தவ, ராஜி அண்ணமவ, அந்த மாதிரி எங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். நீ சும்மா என்னென்னு கேட்டுட்டு இருக்காத. ஓ, எனக்கு வேற வாய் சும்மா இருக்காதே. பட்டு பட்டுன்னு உளறிடுவேன். என்ன ஆக போதோ? என்ன உளருவிய? இவ ஒருத்தி. ஏய், வாய் வச்சுக்கிட்டு சுமாரு, எப்ப பார்த்தாலும் வாயை புடுங்கிக்கிட்டே இருக்க. அக்கா அக்கா அத்தை பேசுங்க. இப்ப பேச போறீங்களா இல்லையா? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கடவுளுக்கு அரோகரா அரோகரா. ஏன் மீனா, முதல் நாள் செந்தில் வேலைக்கு போறான்ல, நான் கேசரி பண்ணலான்னு இருக்கேன். உனக்கும் கேசரி பிடிக்கும்ல? ஏமா, கேசரிய மஞ்சள் கலர்ல பண்ணட்டுமா, ஆரஞ்சு கலர்ல பண்ணட்டுமா, இல்ல கலரே போடாம பண்ணட்டுமா? அத்தை பேசுறிய? பேசலனாதான் விட மாட்டேங்கிறாளே. கொத்திய காட்டி இவதான் மிரட்டிட்டு இருக்காளே. இது பாரு, நீங்க கிட்ட பேசாம இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அத்தை. நீ பண்ண காரியமும் எனக்கும் கஷ்டமா தானே இருக்கும். ஏய் ஏய், உடனே மூஞ்சி இப்படி வச்சு என்ன ஏமாத்திருவல்ல? இது பாரு, இனிமே வீட்டுக்கு தெரியாம எதுவும் பண்ணக்கூடாது, புரியுதா? இனி கண்டிப்பா பண்ண மாட்டேன் அத்தை. அத்தை அத்தை, என்கிட்ட இப்ப எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி உங்க புள்ளைகிட்டயும் பேசுறீங்களா? பாவம், அவங்களும் நீங்க பேசாம என்ன மாதிரியே ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி சரி, பேசுறேன் பேசுறேன். இத பாரு, ஆனா பேச்சுவார்த்தையெல்லாம் என் புருஷன் இல்லாத நேரத்துல தான். அவர் முன்னாடி இருந்தா நான் மூச்சு கூட விட மாட்டேன், புரியுதா? அது போதும் அத்தை, அது போதும் என் செல்ல அத்தை. ஆமா ஆமா, அப்படியே ஐஸ் வைக்கிறது. புதுசா நல்லா இருக்கு அத்தை. ஆமாண்டி, நல்லா இருக்கா? அத்தை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன என்ன சண்டை போட்டாலும் கடைசியில ஒண்ணாயிடுறாங்க. என்னமோ. டேய் போதும்டா. சூப்பர்ண்ணே. அண்ணா கொஞ்சம் பவுடராது போடலாமா? எது? ஏன்டா பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம், பவுடர்லாம் போட்டுக்கிட்டு? ஓஹோ, சாருக்கு அந்த ஆசைலாம் வேற இருக்கோ? சரி, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? செலக்ஷன் என்னதில்ல, நல்லா தான் இருக்கும். ஆஹா, செலக்ஷன் வேணா நீ இருக்கலாம், ஆனா இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறது நான்ல. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, சோ கியூட். அடடா, ஒரு நிமிஷம், நான் வேணா வெளில வெயிட் பண்ணட்டுமா? ஐயோ சாரி கதிரு, கிளம்பலாம். வாங்க கிளம்புவோம். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அழகா ஆபீசர் மாதிரி இருக்கடா. தேங்க்யூமா. அத்தை, மாமா ஆபீசர் தானே? ஆமா ஆமா, என் புள்ள ஆபீசர் தான். சரி சரி, நான் சாப்பாடுலாம் கட்டி வச்சிட்டேன், நல்லா சாப்பிடணும். என்ன இந்தா.
இந்தா மீனா. ஆ கொடுங்க அத்தை. ஏன் மீனா, பண விஷயம் தெரிஞ்ச பிறகு மாமா கூட நீ பேசவே இல்லையா? மாமாவோட கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தானே. இல்ல ராஜி, இந்த தடவை மாமா ரொம்ப கோவமாயிட்டாங்க. அதனாலதான் செந்தில் தம்பி முத நாள் வேலைக்கு போகும்போது கூட வீட்டுல இல்லாம கடைக்கு போயிட்டாங்க. இது பாரு, தேவையில்லாம ஏதாவது சொல்லாத. அவரு ஏதோ முக்கியமான விஷயமா போயிருக்காரு. அம்மா, நீ என்னடா கடைக்கு போன வேகத்துல திரும்ப வந்துட்ட? தம்பியை வழி அனுப்புறதுக்காக வந்தம்மா. ஆ, செந்திலே, அப்படியே பார்க்கறதுக்கு ராஜா மாதிரியே இருக்கடா. அப்புறம் ஆபீஸ்ல சிறப்பா வேலை செஞ்சு அண்ணன் பேரை காப்பாத்தணும், சரியா? ஆ. முதல்ல கை கொடு. கண்டிப்பா வாழ்த்துக்கள். காப்பாத்துவேன். டேய் மாப்ள, ஆஹா, எங்க நான் வர்றதுக்குள்ள கிளம்பி இருப்பியோன்னு அது எப்படி மாம்சி நினைச்சேன். கிளம்புன? நல்ல வேலை, கரெக்டா வந்துட்டேன். டேய், இப்படி ஒவ்வொருத்தரா வரிசையா வந்தா அந்த மனுஷன் ஒத்த ஆளா கடையில கஷ்டப்பட மாட்டாரா? கஷ்டப்படட்டும்க்கா, ஒரு நாள் கஷ்டப்படட்டும், அதுல ஒன்றும் தப்பு இல்ல. விபூதி வச்சு விடு. பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அர்ச்சனை பண்ணணும்னு நினைச்சேன், நேரம் கிடைக்கல. பரவாயில்ல. அதான் இருந்த விபூதியை பொட்டலம் பண்ணிட்டு வந்துட்டேன். மாப்ள, நீ ஒரே வருஷத்துல ப்ரமோஷன் வாங்கிடணும். கண்டிப்பா வாங்கிடுவேன் மாமா. டேய் போதுண்டா, பேசிட்டே இருந்தா நேரம் போயிடும். நல்ல நேரம் வேற முடிய போகுது. நீ கிளம்புப்பா. சரிம்மா. ஆ பாப்பா. வா. ம். என்னம்மா சந்தோஷமா? டேய் செந்திலே, இந்த பைக் எடுத்துட்டு போ. அண்ணா இல்ல வேண்டாம், இன்னைக்கு அண்ணனை நானே டிராப் பண்றேன். சரிடா. டேய் எதுக்குடா, நானே போய்க்கிறேன்டா. அண்ணே, முத நாள் வேலை, நானே வரேண்ணே உன்னை டிராப் பண்ண. உனக்கு எதுக்குடா சிரமம், நானே டேய், போய்க்கிறேன்டா. அவன் தான் டிராப் பண்றானே. அண்ணே, டேய் கதிரே, இதுல என்னடா சிரமம்? நான் வரேண்ணே டிராப் பண்ண, நீ வாண்ணே. அப்பாங்க. அப்பா, அம்மாடி, என்னப்பா இங்க? வணக்கம் சம்பந்தியம்மா. வாங்க மாமா, வணக்கம் வாங்க. மாப்ள. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டுமா. முத மாப்பிள்ளை வேலைக்கு போறாரு, அதான் வாழ்த்து சொல்லி நானே ஆபீஸ்ல கொண்டு விட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். இதுக்காக வேலை மெனக்கெட்டா வந்தியே? அட ஆமா மாப்பிள்ள. ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா போதுமே. மாப்பிள்ள, முத கவர்மெண்ட் வேலைக்கு போய் வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் உங்க கூட நிற்க வேணாமா? வாங்க மாப்பிள்ள, வந்து வண்டியில் இருங்க, போகலாம். ஆ, மடி மீனா, நீ வாமா. அப்பா, அவரை கதிர் டிராப் பண்ணிட்டு வரேன். எல்லாம் முன்னாடியே பேசி வச்சுட்டாங்க போல இருக்கு. மாப்பிள்ளை ஆபீஸ்ல விட நீ போகலையா? இல்லப்பா, நான் போல. அட என்னம்மா நீ இப்படி பண்ற? வா, நீ என் கூட வா. வீட்ல இருந்து யார் யாரெல்லாம் வர்றாங்கன்னு கேளு. எல்லாரும் கார்ல போய் ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துருவோம். எனக்கும் ஆசைதான், ஆனா கோயிலுக்கு போகணுமே. ஓ மத்தவங்களுக்கும் வேலை இருக்கும்லப்பா. சரி, அப்ப நீயாவது என் கூட வா. ஏமா கூப்பிடுறாருல, நீ போ.